சைக்கிள் ஓட்டுவதால் உடலில் சுரக்கும் திரவம் நினைத்து கூட பார்க்க முடியாத நன்மை. இனிமேல் தினமும் ஓட்டிடணும். சைக்கிள் ஓட்டுவது என்பது பலருக்கும் உடல் எடையை குறைக்கவும் கால்களை வலுப்படுத்தவும் மட்டுமே உதவும் ஒரு பயிற்சியாக தோன்றும். ஆனால் மருத்துவ நிபுணர்கள் கூறுவதாவது இது வெளிப்புற ஆரோக்கியத்தை மட்டுமன்றி உடலுக்குள் இருக்கும் லிம்ப் சிஸ்டம் எனப்படும் மறைமுக சுத்திகரிப்பு அமைப்பையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் என்பதை ஆராய்ச்சிகள் நிரூபித்துள்ளன. இதனால் சைக்கிள் ஓட்டுவது உடலை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதோடு நச்சுக்களை வெளியேற்றி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. நமது உடலில் இரத்த ஓட்டத்தை இதயம் பம்ப் செய்து செலுத்துகிறது. ஆனால் லிம்ப் சிஸ்டத்திற்கு தனியாக பம்ப் கிடையாது. இதுவே பலருக்கு தெரியாத ஒரு ரகசியம். சைக்கிள் ஓட்டும் போது கால்கள், இடுப்பு, கைகள் போன்றவை தொடர்ந்து இயங்குவதால் அவை இயற்கையாகவே பம்ப் போல வேலை செய்து லிம்ப் திரவத்தை மேலே செலுத்துகின்றன. இதனால் உடலில் தேங்கும் திரவம் குறைந்து வீக்கம் மற்றும் சோர்வு குறைகிறது. குறிப்பாக கால்களில் அடிக்கடி ஏற்படும் கனத்த உணர்வு, வீக்கம் போன்றவை சைக்கிள் ஓட்டுவதன் மூலம் குறைய வாய்ப்புள்ளது. மேலும் சைக்கிள் ஓட்டும் போது இரத்த ஓட்டமும் சீராகிறது. இரத்த ஓட்டமும் லிம்ப் ஓட்டமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதால் உடலில் தேங்கும் கழிவுகள் விரைவில் வெளியேற்றுகின்றன. உடலுக்குள் தேவையற்ற நச்சுக்கள் நீங்குவதால் உடலில் சக்தி அதிகரித்து இதனால் ஒரு பக்கம் உடல் எடையை கட்டுப்படுத்தி இன்னொரு பக்கம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். சுவாசிக்கும் முறையிலும் சைக்கிள் ஓட்டுவதால் சிறப்பான மாற்றம் உண்டாகிறது. சைக்கிள் ஓட்டும் போது சுவாசம் ஆழமாகி மூச்சுக்குழாயின் கீழ்ப்பகுதி பம்ப் போல செயல்படுகிறது.